ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். காமைஸ்தைஸ்தைஹ்ருதஜ்ஞானா பிரபத்யந்தேன்யதேவதாः தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, போன ஸ்லோகத்தில் என்னை எண்ணுகிறவர்கள், என்னை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பெரும் ஞானிகளாக, பெரும் அறிஞர்களாக இருப்பவர்கள். அந்த அறிஞர்கள், ஞானிகள் என்கிற அந்த பெயர், அந்த ஒரு பட்டமே என்னை நோக்கி என்னை என்னை அடையணும் என்று ஆசைப்படும் பக்தர்களுக்கு மட்டுமே பொருந்திய ஒரு பெயர் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றது, இப்படி பகவானை சென்று அடையணும் என்று இந்த சொல்ற நபர்கள் கிடைப்பதற்கு அரிதானவர்கள் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அப்போ பக்தர்கள் என்று பல பேர் இருக்கா. இப்போ முருகனை எடுத்துக்கொண்டா முருகனுக்கு பக்தர்கள் என்று பல பேர் இருக்கா. பெருமாளை எடுத்துக்கொண்டால் பெருமாளின் பக்தர்கள், சிவனை எடுத்துக்கொண்டால் சிவனின் பக்தர்கள், அம்பாளை, தாயாரை, மகாலட்சுமி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி இவர்களின் அந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டா பல பேர் இருக்கா. இந்த மாதிரி இவர்களுக்கு பல பேர் இருக்கும்போது விநாயகருக்கு பல பேர் இருக்கா, ஹனுமானுக்கு பல பேர் இருக்கா. இப்படி பல தெய்வங்களுக்கு பல பல பக்தர்கள் இருக்காளே, அதுல அப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள்ல ஏதோ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பகவானை சென்று அடையறதற்கு உண்மையாகவே பாடுபடுறார் என்றால், அப்ப மத்தவர்கள்லாம் எப்படி இருக்கா என்றால், தங்களோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்கணும், இது நடக்கணும், இது நிறைவேறணும், இது சரியாக நடக்கணும், இது முடியணும் என்று இந்த விஷயங்களுக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் நம்மளோட பகவத்கீதையில. அதனால் அப்படி அந்த ஆசைப்படும் விஷயங்களுக்கு, இகபர சுகங்களுக்கு அனுபவிக்கணும் என்ற அந்த ஒரு ஆசையை தீர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக, பகவானை சென்று அடையணும் என்கிற ஆசையே இல்லாமல், அந்த பகவான் நமக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் ஒரு நபராக தான் இருக்கிறார் என்று அதை மனதில் வைத்துக்கொண்டு செய்கிறார்களே இவர்கள். இப்படி இருக்கும் நபர்கள் இந்தந்த கடவுளை இந்தந்த விஷயங்களுக்கு வழிபட்டால் நம்மளுக்கு இந்தந்த பலன் கிடைக்கும். வருண பகவானை வழிபட்டோம் என்றால் மழை நன்றாக கிடைக்கும். இதுவே இந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் என்றால், இதற்கு நம்மளுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். கால பைரவரை நம்ம வழிபட்டோம் என்றால், காலத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் எல்லாமே சரியாக மாறிவிடும். அதாவது தீர்ந்து போய்விடும். என்று இந்த பரிகாரங்கள் எல்லாம் சொல்றாரே, இந்த விஷயம் நடந்துடுத்து என்றால் அதுக்கு பரிகாரமாக இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். இப்படி வணங்கவில்லை என்றால், பரிகாரம் செய்யவில்லை என்றால், அது பெரிய ஒரு தீங்காக நம்மளுக்கு மாறிவிடும் என்றெல்லாம் சொல்றாளே. அதனால் இதை நம்புகிறவர்கள் பல பேர் இருந்தாலும், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு நடக்கக்கூடிய நம்மளுக்கு எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ, அது அனைத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி அந்த இறைவனிடம் இருக்கு. அப்படி இருக்கும் இறைவனை நம்ம இஷ்ட தெய்வமாக யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை மனதில் வைத்துக்கொண்டு, அது முருகனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கவலை, இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கு. இதை என்னால் சமாளிக்க முடியாது. இத என்னால ஃபேஸ் பண்ண முடியல. இதற்கான பதில் என்னவாக இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்? இந்த பிரச்சனைக்கான விடை என்ன இருக்கும் என்று நீயே சொல் என்று அந்த இறைவனிடம் பேச வேண்டும். அப்படி செய்யாமல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்தந்த தெய்வங்களை வழிபட்டாலே இது சரியாயிடும் என்ற நம்ம பக்கத்துல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை என்றால் அதுவும் வீணாக தான் போய்விடும். அதனால் அந்த இறைவன் ஒருவரை வழிபட்டாலே அனைத்து ஐஸ்வர்யங்களும், அனைத்து விதமான செல்வங்களும், அனைத்து லட்சணங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட இறைவன் மேல நம்பிக்கை வைங்கோ. அவர் மிக கருணையானவர். அந்த கருணையினாலேயே உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.